வணக்கம். ஜோதிடத்தில் இந்த குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் எண்ணம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் 6ஆம் பாவம் தான் அந்த வேலை என்ன வேலைக்கு போகிறது ஒருவரிடம். அதை வந்து கடன், நோய் நொடி, சத்ருஸ்தானம், பகைஸ்தானம். இந்த 6ஆம் இடத்தில் செவ்வாய் அல்லது ராகு இல்லை 2 கிரகங்களே இருக்குது அப்படின்னாவே அந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஜாதகருக்கு. ஏதோ ஒன்று பண்ணி பணம் சம்பாதித்து விடலாம். முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட்டில், அதுவும் இந்த பிரச்சனைக்குரிய இடங்களில் போய் அதை ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது, அப்படியே கால விரயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் பணம் வருமானு கேட்டிங்கன்னா அத்தி பூத்தாட் போல் ஏதோ ஒரு தடவை வந்திருக்கும். அதனால் திரும்பவும் அது வரும். இப்போ ஷேர் மார்க்கெட்லேயோ லாட்ரியோ ஏதோ ஒரு தடவை ஜாக்பாட் அடிக்குதுன்னா வாழ்க்கை பூரா அது அடிக்காது இல்லைங்களா? அது மாதிரி தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஜாதக அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதியும் வீக்காக இருக்குது. 6, 8, 12 மறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு கடக லக்னம் 8 சந்திரன் மறைவு, 6 செவ்வாய் ராகு இப்படி இருக்குது அப்படின்னா இவர்கள் அப்படியே மனதில் கோட்டை கட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி வரும் இப்படி வரும், பணம் ஏதோ ஒன்றில் போட்டு டபுள் பண்ணிடலாம். ஷேர் மார்க்கெட்லேயோ ரியல் எஸ்டேட்லையோ கிரிப்டோலையோ இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வரும். அதில் வந்து பல குறுக்கு வழிகளில் அதில் காமிச்சிருப்பாங்க என்னென்ன மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃப்ராடு, திருட்டுத்தனம், இந்த மாதிரியான ஆட்களுடன் சகவாசம், அதெல்லாம் வந்து கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதோ ஒரு நிரந்தர தொழில் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.